ஃபஸ்ட்டு ஹாண்டட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். இந்த ஊர் மக்கள் இந்த இடத்துல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்களுக்கு நடந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு தனியாக அந்த வீடியோ எடுக்கலாம் வந்துருக்கோம். பார்த்திங்கன்னா 2 பேர் வந்திருக்கோம். ஜியோவா இங்கே அமானுஷ்யமான விஷயம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. வீடியோ எடுத்து பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சுற்றி சவுண்ட்லாம் கேட்டுருக்கு, நாய்லாம் நிறையா குறைச்சிக்கிட்டு இருக்கு கைஸ். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போனால் நான் ரொம்ப பேச விரும்பல. ஸோ கைஸ் இங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே லாஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குது தெரியும் நினைக்கிறேன். அப்படியே அப்படியே காற்று வழியாக தான் உள்ளே போகணும். மணி இப்போ ஒரு 10 மணிக்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை, இல்லாட்டி கூகுளில் கூட சர்ச் பண்ணி காட்டுவேன். தான் கேட்குது, இந்த மரத்துக்கிட்ட தான் கேட்குது. ஸோ கைஸ் கேமரா குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்கும், அப்போ இம்ப்ரூவ் ஆகிடும் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. நாய் சத்தம் தான் ஓவராக இருக்குது, சத்தம் இங்கே இன்னும் கேட்குது. தூரத்தில் ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவன்டா ஃபெஸ்டிவல் சத்தம் கேட்குது விடிய கட்டியா இல்லையா? ஏதோ இருக்க மாதிரி இருக்குது இந்த வாழை கொள்ளை உள்ள. ஒரே முள்ளா இருக்கு கைஸ், அதுதான் தெரியும், ஒரே முட்டு இதெல்லாம். இன்னும் மேலே நடந்தே போய்கிட்டு இருக்கோம். லைட் ஆஃப் பண்ண பரவாயில்ல, பாருங்க அங்கே சுவிட்ச் இருக்கும் பாரு, இங்கே இருக்கு பாரு சுவிட்சு. விவசாய நிலம் தான் கைஸ் சொல்ல போனால். அதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அந்த லைட் அடிக்கிற இடத்துக்கு தெரிஞ்சால் கிராஸ் ஆகிருக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் கலர் உருவம் ஒன்று. நான் சொன்னால் நான் நம்பலை, அதனால அந்த விஷயத்துக்காண்டி தான் நானே வீடியோ எடுக்கலாம் வந்து ஏதாவது மாட்டுமோன்னு. ஆனால் இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நாய் வேறு குழச்சிக்கிட்டே இருக்கு. இங்கே ஏகப்பட்ட நாய் வேறு, நிறையா நாய் இருக்குது. ஸோ மரத்தெல்லாம் இப்போ ரீசெண்டாக வெட்டி போட்டுருப்பாங்க போல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மரம். ஸோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த சத்தமாக கூட இருக்கலாம் தெரியும். இங்கே தான் ஃபேக்ட்ரி இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம பேசி கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்மாக்கள் ஏதாவது இங்கே இருக்கீங்களா? சத்தம் போட முடியுமா? இடத்துல நான் இன்ன வரையும் இப்போ நேரம் கூட நான் அவ்வளோ நிறையா ஜர்க் ஆகிட்டேன். இந்த கட்டா தாண்டி உட்காந்து கட்டன் சார் ஆண்டு தெரியுதா பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்திட்டு இருந்தால் கரெக்டாக சரின்னு ஆண்ட வர நேரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்டம் செம்ம பயத்தாக இருக்கேன் கைஸ். நான் என்னால் முடியல, எவ்வளோ வீடியோ முடிக்க முடியும் போனோம். நாய் வேறு இங்கே கிட்ட இருக்கு. மட்டும் தெரியும் உங்களுக்கு. பின்னாடி வாடா. வீடியோ 2 கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 1 இயர் ஆகட்டும் கைஸ். 1 இயர் அடித்த பிறகு நிச்சயமாக நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா ஒன்று வாங்குறேன் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிச்சயமாக ஹாலில் போட்டுருங்க. அதான் முக்கியமாக பண்ணணும், நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.